ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் காலை வணக்கம் டு ஆல். ஸோ ஹாப்பி வீக்கெண்ட் டு ஆல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நடு இரவில் வந்துட்டு விக்ரம் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கு ஆப்போசிட்டாக திவ்யாவோட கேமை உடைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஓடிட்டு இருக்கிறதுக்கு காரணமே பாருவால் தான் இந்த கேமே ஓடிட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கேன். அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பார்வதி வந்து திவ்யா வந்து பயங்கரமாக வாக் பண்ணியிருப்பாங்க, நாக்கு நீட்டிருப்பாங்க, என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க, இப்படி பண்ணியிருப்பாங்க, அப்படி பண்ணியிருப்பாங்க. இந்த செல்ஃபிக்கெலாம் ஒரு சில பேர் பண்ணுவாங்களா, அதெல்லாம் ஒரு ட்ரெண்டிங் ஒரு காலம். அந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு இன்னும் திவ்யாவா இது திவ்யா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களே, ஏன்னா டெக்கோரம் அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொன்னேன், அவங்களும் அப்படி பண்ணாங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஷாக். இப்போ என்னென்னா அது வந்துட்டு எப்பயுமே வந்து விஜய் பார்வதி சைடில் இருக்கிறவங்க மட்டும் நியாயம் கேட்பாங்க. பட் இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க டீமில் இருக்கிற கனியாகட்டும், விக்ரம் ஆகட்டும், சுபிக்ஷா ஆகட்டும், அரோரா ஆகட்டும் எல்லாருமே கேட்க ஆரம்பித்ததுனால நான் நைட்டு 2:30 மணி வரைக்கும் வீடியோ போட்டேன். 2:30 மணி வரைக்கும் பேசிட்டு தான் இருந்தாங்க. நான் செஞ்சது கரெக்டு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து சங்கீத ஸ்வரங்கள் அந்த பாட்டை போட்டு அவங்க பேசுகிறத நான் அப்படின்னு போட்டாலும் ஆச்சரியப்படுத்திக்கலாம். அந்த அளவுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. என்னென்னா அவங்க பக்கத்தில் இருக்கிற விஷயத்தை நியாயப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுலேயே அவங்க மாட்டிப்பாங்க. ஒரே ஒரு வார்த்தை, இன்றைக்கி ஆமாங்க கொஞ்சம் டென்ஷனில் பண்ணிட்டேன், என் மேலே தான் தப்பு, முடிஞ்சு போச்சு. அதை பண்ண மாட்டாங்க. அதுதான் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயம். இப்போ என்னென்னா விக்ரம் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு இவங்ககிட்ட கேட்டிருப்பாங்க, இவ்வளோ நாள் ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க திவ்யா, இன்றைக்கி ஏன் நீங்கள் அதை மாற்றினீங்க? இவ்வளோ நாள் வந்து அந்த விஷயத்தை வந்து விஜய் பார்வதி சைடு தப்புன்னு சொன்ன நீங்களே இன்றைக்கி விஜய் பார்வதி விட அதிகமாக ஒரு விஷயத்தை பண்ணுறீங்கன்னா அது தப்பு தானே அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது தப்பு கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அவர் அங்கேருந்து எந்திரிச்சு போயிருப்பார். இப்போ நைட் என்னென்னா இவர் விக்ரம், கனி, சுபிக்ஷா, சபரி இவங்க 4 பேர் பேசக்கூடிய விஷயங்கள் அதில் வந்துட்டு இவங்க வந்து அவங்களுடைய தப்பை வந்து ரியலைஸ் பண்ணி ஆமாம் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொன்னாவே வந்துட்டு ஓகே, நம்ம வந்துட்டு அதை பற்றி கேட்க போகிறது. ஆனால் அதை ஒத்துக்க மாட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ அவங்க 2-3 விஷயங்களை சொல்லியிருக்காங்க, நம்ம அதுக்கு ஏதாவது அப்போசிட் பண்ணோமா? இப்போ வந்துட்டு நம்ம சுபிக்ஷா ஹார்ட் ஒர்க்குன்னு சொன்னாங்க, ஏதாவது உடச்சோமா? இல்லை. பாரு தான் கேம்னு சொன்னாங்க. ஆமாம், பாரு தான் இது வரைக்கும் பிக் பாஸ் 9 வந்து ஓட்டிகிட்ருக்கா, அவளை சுற்றி தான் இந்த கேம் ஓடிட்டுருக்கு, நம்ம ஏதாவது உடச்சோமா? ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பார்வதிக்கு ஆப்போசிட்டாக நம்மளாம் இருக்குன்ற காரணத்துக்காக அந்த ஆப்போசிட்டாக இருக்கிறவங்களோட நியாயத்தை அதிகப்படியாக வேணும்ட்டுமே கேட்குற மாதிரி இருக்குன்ற சான்ஸே இல்லை. சூப்பராக அதை கணிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளும் அவன் சொல்கிறார், அதாவது கனியும் சொல்கிறார், விக்ரம் கனி நீங்களும் நானும் எனக்கு வந்து பார்வதியோட ஐடியாலஜி சுத்தமாக ஆகாது, கரெக்டு தான். அதனால் நம்மளுக்கு இப்போது விஜய் பார்வதிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற திவ்யா பண்ணுற விஷயங்கள் எல்லாமே கரெக்டு, நம்மளும் நம்பிடக்கூடாது, அதை மைண்டில் வச்சுக்கணுன்றார். என்னடா இது திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறார். ஏன்னா விக்ரமுக்கு அதை சொல்லிட்டார், பதிவு பண்ணிட்டார், எனக்கு விஜய் பார்வதியோட ஐடியாலஜி ஆகவே ஆகாது, கண்ணிக்கு ஆகாது. ஆனால் அந்த ஒரு காரணத்துக்காக திவ்யா சொல்கிறது எல்லாமே கரெக்டு நம்ம ஆக்கிடக்கூடாது, நம்ம அந்த விஷயத்தில் யோசிச்சே ஆகணும், ஒரு முடிவு எடுத்து ஆகணுன்ற மாதிரி சூப்பராக ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து திவ்யாவோட கேமாக இருக்குது. என்னென்னா திவ்யா வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டு விஜய் பார்வதி. இப்போ விஜய் பார்வதிக்கு யாரெல்லாம் ஆப்போசிட்டாக மாறுறாங்களோ அவங்க கூடலாம் போயிட்டு சேர்ந்து அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறது, அவங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணி அங்கே ஒரு வேலையை வந்து காட்டுறது. இதுதான் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கேமை நைட்டு வந்துட்டு நம்ம விக்ரம் செமையாக உடைக்கிறாப்புல. ஸோ திவ்யா வந்து ஒரே வாரத்து தான், ஆமாங்க நான் பண்ணிட்டேன்னா அரோரா கேட்டாங்க, அவங்களால பதில் இல்லை, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு வினோத் வந்த காரணத்தினால விட்டாங்களான்னு தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரும்பவும் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு மார்க்கிங்னா என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா நான் ஏன் பண்ணேன்னா இவங்க எங்கள் அம்மா கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, நான் ஈஸியாக ட்ரிகர் பண்ணிவிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க சொன்னாங்களான்றதே தெரியாது, இஷ்டத்துக்கு அவங்க சொல்கிறாங்க. அவங்க அம்மா சொன்ன விஷயங்கள் நம்ம பார்க்கல. இன்னொரு விஷயம், அதே மாதிரி இதனால் தான் நான் வந்து ஜாலியாக இருக்கின்றதை காமிக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணேன், நீங்கள் ஜாலியாக இருக்கிறத காமிக்கிறதுக்கே அதை வந்து அந்த நான் மார்க்கெட் பண்ணோம் அப்படின்னு கேட்கும்போது அதை வந்து நியாயப்படுத்துறதுக்கு பேசிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுலேயே அவங்களுக்கு ஒரு விஷயம் தென்பட ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு நைட்டு போச்சு. சார் நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதாவது இது வரைக்கும் டெக்கோரம் அந்த விஷயங்கள் சொன்னேன். திவ்யா நேற்று வந்துட்டு சும்மா நாக்கு நீட்டி ஒழுங்கு எத்துனது இருந்தாலும் சரி, ஒரு மாதிரி டான்ஸ் பண்ணது, பார்வதி ஒரு பக்கம் டான்ஸ் பண்ணாங்க. ஆனால் இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா 7 ஒரு விஷயம் பேசுனது, பயந்துட்டிங்களான்னு சொன்னது, அதுக்கப்புறம் குள்ளநரின்னு கலாய்ச்சது, நிறைய விஷயங்கள், அப்புறம் வந்து பார்த்து அதுக்குள்ளே விழுந்துட போகிறீங்க கிண்டல் பண்ணது, பாடி ஷேமிங், நிறைய விஷயங்கள் பண்ணிவிட்டு மார்க்கிங்கும் பண்ணதுனால இது திரும்ப வந்து அது வந்து வளர்ந்து பெரிய விஷயம் போனதுனால தான் அவங்களே உள்ளே வராங்க. யார்? கனி, விக்ரம், சபரியெல்லாம் உள்ளே வராங்க, சுபிக்ஷாலாம் அரோராலாம். இல்லைன்னா அவங்களே முதல்ல ஏன் உள்ளே வர போகிறாங்க? பார்வதியை வந்து கலாய்ச்சா அவங்களுக்கு சந்தோஷம் தானே. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.